ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அனிமே தமிழ் எக்ஸ்பிளைன். இன்றைக்கி வந்து நம்ம சோலோ லெவலிங்கில் சீசன் 1 எபிசோட் 11 தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் வரீங்கன்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் போட்டுருங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் போட்டுருங்க. இந்த சோலோ லெவலிங்லேயே உங்களோட ஃபேவரட்டான எபிசோடு இது அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வாங்க நம்ம இப்போ கதைக்குள்ள போகலாம். லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா சங் வந்து அவன் ஊர்லேருந்து கிளம்பி வேற ஒரு ஊருக்கு போயிருப்பான். ஏன்னா அவனுக்கு வந்து ஒரு ஜாப் சேஞ்ச் குவெஸ்ட் வந்து வந்திருக்கும். அங்கேருந்து தான் இந்த எபிசோடு வந்து ஸ்டார்ட் ஆகுது. சங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காட்டுக்குள்ளே இருக்கான். அங்கே யாருமே இல்லை, மனிதர்கள் யாருமே இல்லை. அவனுக்கு அங்கே என்ன நடக்க போகுது அப்படின்னு ஒரு க்ளூவும் இல்லை. அவனுக்கு வந்து மறுபடியும் நோட்டிஃபிகேஷனில் ஜாப் சேஞ்ச் குவெஸ்ட் நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குது. நோட்டிஃபிகேஷன் வந்து அவன் லெவல் 40 ரீச் பண்ணதுக்கப்புறமா அவனுக்கு வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி ரிவார்டில் கிடச்ச கீ வச்சு 2 டஞ்சன் போயிருக்கேன். ஆனால் அந்த குவெஸ்ட் எல்லாமே நான் உடனே எடுக்கிற மாதிரி இருந்தது. முன்னாடி பெனால்ட்டி கூட வந்திருக்கு, எமர்ஜென்சி குவெஸ்ட் கூட வந்திருக்கு. ஆனால் இந்த குவெஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷனல் தான். எனக்கு வந்து டிசைட் பண்ணுறதுக்கு நிறைய டைம் கொடுத்துருக்காங்க. அதனால நான் இது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாகவே இருக்க போகுது அப்படின்னு நான் அசியூம் பண்ணிக்கிறேன். ஆனால் என்ன ஒன்று, நான் இந்த மாதிரி ஈவெண்ட் தான் வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஆக போகுது அப்படின்னு அவன் நினச்சிட்டு கடைசியில் எஸ் கொடுத்துட்றான். அந்த குவெஸ்ட்டை வந்து அக்செப்ட் பண்ணி எஸ் கொடுத்தவனே ஒரு போர்ட்டல் மாதிரி ஒன்று உருவாகுது. அவன் வந்து வேறு டைமென்ஷனுக்கு போகிறான். அந்த நேரத்தில் அவனுக்கு டெய்லி குவெஸ்ட் நோட்டிஃபிகேஷன் வருது. டெய்லி குவெஸ்ட் தானே, நான் அப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். சரி, என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு அவன் உள்ள கிளம்பிடுறான். அதே சமயத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஜினோ வந்து அவனோட வீட்டில் ஃபேமிலியோட டின்னர் சாப்பிட்டு இருக்கான். அவங்க அப்பாவும் அவனும் இருக்காங்க. நேரத்தில் டைனிங் ரூமுக்கு ஜினோவோட பிரதர் வந்துடுறான். எல்லாரும் போனா சாப்பிட போகிறாங்க. அவன் அண்ணன் சொல்கிறான், சாரி லேட்டாக வந்திருக்கு, மன்னிச்சிருங்க அப்படின்னு. இல்லை பரவாயில்ல, டைமுக்கு தான் வந்திருக்கு அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. ஜினோ பார்த்து சொல்கிறான், நம்ம சந்திச்சு கொஞ்ச நாள் ஆச்சு, எப்படி இருக்கு அப்படின்னு கேட்குறான். நல்லா இருக்கேன் என்ன அப்படின்னு அவன் சொல்லிடுறான். நீ கட் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா சங் வந்து ஒரு கேசலுக்குள்ளே போயிடுறான். அவனுக்கு அப்போ நோட்டிஃபிகேஷன் வருது, நீங்கள் வந்து டஞ்சனுக்குள்ளே என்டர் ஆகிட்டீங்க அப்படின்னு. அது கூடவே இன்னும் 2 நோட்டிஃபிகேஷன் வருது. என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த டஞ்சனில் போஷனோ இல்லை ஃபுல் ரெக்கவரி யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு. அது மட்டும் இல்லை, நீங்கள் அந்த குவெஸ்ட் முடிக்காமல் வெளியே அங்கேருந்து போக முடியாது அப்படின்னு வருது. சங் நினைக்கிறான், நான் இப்போ வந்து ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும் போல இருக்கு. அவனோட இன்வென்ட்ரியில இருந்து கத்தி எடுத்துட்டு அவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். தூரத்தில் இருந்து அந்த பேசேஜில் ஆர்மர் போட்டு ஒரு பீஸ்ட் வருது. அது வந்து ஒரு நைட் மாதிரி ஒரு பீஸ்ட். சங் வந்து அதை அடிக்கிறதுக்கு ரெடியாகிறான். அந்த பீஸ்ட் வந்து அவனை நோக்கி வேகமாக ஓடி வருது. ஆனால் சங் பண்ண அட்டாக் வந்து அந்த பீஸ்ட் மேலே ஒர்க் அவுட் ஆகல. என்னடா அது அப்படின்னு ஆச்சரியமாக பார்க்குறான். அந்த கத்தி வச்சு அந்த பீஸ்ட் அடிச்சு பார்க்குறான். ஆனால் ஒரு ஆர்மர் வந்து அதை ப்ரொடெக்ட் பண்ணிடுது. அந்த நைட் பீஸ்ட்டுக்கு வந்து அடியே படலை. அவன் வந்து நினைக்கிறான், இதுக்கு முன்னாடி நான் கத்தி இல்லாமல் கையை வச்சு நிறைய பீஸ்ட்டை கொண்டிருக்கேன், அதே மாதிரி இதுக்கும் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன் அப்படின்னு. அவன் நினச்ச மாதிரி அவன் கையை வச்சு அந்த பீஸ்டோட தலையை உடச்சிட்டான். அந்த பீஸ்ட் வந்து இறந்து போயிருது. அவனுக்கு நோட்டிஃபிகேஷன் வருது, நீங்கள் வந்து நைட் பீஸ்ட்டை வந்து டிஃபீட் பண்ணிட்டீங்க அப்படின்னு. ஆனால் சங் நினைக்கிறான், நான் வந்து ஃபுல் ரெக்கவரி யூஸ் பண்ண முடியாதுன்னு தெரியும், அதை மறந்துட்டு ஃபுல் ஃபேட்டல் டேமேஜ் யூஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் அங்கே பார்த்தோம் அப்படின்னா அந்த நைட் பீஸ்ட் மாதிரியே இன்னும் 3 பீஸ்ட் வருது. 3 இல்லை நிறையவே வருது. கட் பண்ணிட்டு இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஜினுவோட ஃபேமிலி வந்து இப்போ சாப்பாடு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க அப்பா கேட்குறாரு, என்னாச்சு ஜினு, சாப்பாடு நீ தொடவே இல்லை? இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு ஜினு சொல்கிறான். அவங்க அண்ணனை பார்த்து கேட்குறாரு, ஜின்சங் திங்ஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு, கில்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணுற விஷயம்லாம் நல்லா போயிட்டு இருக்கா அப்படின்னு. நீ அப்ரோச் பண்ண இஸ்ராங் ஹண்டர்ஸ் எல்லாருமே உன்னோட ஆஃபரை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆமாம், நீங்கள் சொல்கிறது உண்மை தான். 100 மின் பையும் சாகியும் என்னோட ஆஃபர் வந்து டர்ன் பண்ணிட்டாங்க. ஆனால் அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. நான் வந்து யூரோப்பியன் கண்ட்ரி, மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ் இருந்து ஹண்டர்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்கேன். டேர்ம்ஸ் எல்லாம் ஓகே அப்படின்னா அவங்க வந்து ஒத்துக்குருவாங்க கண்டிப்பாக. இது வந்து 100 டாங்ஸுக்கு நடந்த மாதிரி சிமிலர் கேஸாக தான் இருக்க போகுது அப்படின்னு நான் சொல்கிறான். அவங்க அண்ணன் திடீர்னு ஜினுவை பார்த்து கேட்குறான், நீ வந்து சீக்கிரட்டாக ஏதோ ஒரு மிஷனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு எனக்கு தெரியும். சீரங் டஞ்சன்லாம் நீ ஹை ப்ரைஸ் கொடுத்து வாங்கிட்டு இருக்க. உனக்குன்னு ஒரு பேர் உருவாக்கிக்க நினைக்கிறியா? உன்னோட பர்சனல் டெவலப்மெண்ட்டுக்கு அப்படின்னா ஓகே, ஆனால் நீ எக்காரணத்தை கொண்டும் என் பாதையில் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட மிரட்டுறான். ஜினு வந்து இப்போ அவன் கோவத்தை கட்டுப்படுத்திட்டு இருக்கான். அவன் வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறான், உனக்கு வந்து சங் பற்றி தெரியாது, சங்கிட்ட என்ன பவர் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சா நீ இப்படிலாம் பேசவே மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறான். நீ கட் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா சங் வந்து அந்த பீஸ்ட் கூட சண்டை போட்டுட்டே இருக்கான். அவங்கெல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கான். அந்த பீஸ்ட் எல்லாம் அடிச்ச உடனே சங் வந்து கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டான். கொஞ்சம் நேரம் நான் மூச்சு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து ஸ்டெல்த் மோட் போட்டு ஒரு பீஸ்ட் வந்து அவனை அட்டாக் பண்ணிடுது. என்னடா அது, இந்த மாதிரி பீஸ்ட்டை கூட இப்போ நான் சமாளிக்கணுமா அப்படின்னு அவன் யோசிக்கிறான். ஆனால் அது மட்டும் கிடையாது, தூரத்துலேருந்து ஒரு மேஜ் வந்து மேஜிக் பவர் யூஸ் பண்ணி அவனை அட்டாக் பண்ணுறான். அவன் வந்து இதுக்கு முன்னாடி அவன் சண்டை போட்ட தருணங்கள்லாம் யோசிச்சு பார்க்குறான். ஆனால் அதோட முடிஞ்ச பேரில் பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆர்ச்சர் பீஸ்ட்டு வந்துடுது. இப்போ சங் வந்து இவங்க எல்லாத்தையுமே சமாளிக்கணும் ஒத்தாலா. அப்போ வந்து மைண்டுக்குள்ளே கால்குலேட் பண்ணுறான், ஒரு பீஸ்ட்டுக்கும் ஒரு மாதிரி வீக்னஸ் இருக்கும். நைட்ஸ்க்கு வந்து ஸ்ட்ரென்த் வேணும், அசாசன்ஸ்க்கு வந்து பெர்செப்ஷன் வேணும், ஆர்ச்சருக்கு வந்து அஜிலிட்டி வேணும் அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணுறான். சங் வந்து ஒரே ஒரு பவர் மட்டும் டெவலப் பண்ணவே இல்லை. அது என்ன ஸ்கில் அப்படின்னு பார்த்தோம்னா இன்டெலெக்ட் அப்படின்ற ஒரு ஸ்கில் தான். அதனால் நான் வந்து இப்போ கேர்ஃபுல்லாக சண்டை போடணும் அப்படின்னு அவன் பிளான் பண்ணுறான். ஆனால் அவனுக்கு இப்போவே ஃபேட்டிக் லெவல் வந்து கூட வந்துருச்சு. இப்படியே போயிட்டு இருந்தான் அப்படின்னா அவன் ரொம்ப டயர்டாயிருவான், யாரையுமே அடிக்க முடியாது. கட் பண்ணிட்டு இங்கே பார்த்தோம் அப்படின்னா அந்த டாப் சீக்ரெட்டான மிஷன் வச்சிருந்த ஆஃபீஸர் வந்து அவன் ஆர்மர்லாம் போட்டுட்டு இப்போ கிளம்பிடுறான். அவன் கதவை திறந்து வெளியே பார்க்குறான். அங்கே பார்த்தோம் அப்படின்னா எல்லா இஸ்ராங் ஹண்டர்ஸும் அசம்பிளாக இருக்காங்க. அது மட்டும் இல்லை, அவனே ஒரு இஸ்ராங் ஹண்டர் தான். சங் வந்து அவங்க எல்லாரும் டிஃபீட் பண்ணிட்டு தண்ணி குடிச்சிட்டு இருக்கான். அந்த நேரத்தில் அவனுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வருது, அந்த பீஸ்ட் கிட்ட இருந்து அவனுக்கு செஸ்ட் பிளேட்டும் ஆர்மரும் கிடச்சிருக்கு. அவன் நினைக்கிறான், நான் கியரு சூட்லாம் போட்டு இதுக்கு மாதிரி சண்டை போட்டதே இல்லை, ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு. அதை வந்து அவன் போட்டு பார்க்குறான். அவனோட உடம்புல எல்லா இடத்துலையும் இப்போ ஆர்மர் வந்துருச்சு. அது மட்டும் இல்லை, அவன் போட்ட ஆர்மர் வந்து இன்விசிபிளாக மாறிடுச்சு. அவனோட எந்த மூவ்மெண்ட்டையும் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணவே இல்லை. அவன் ஃப்ரீயாக சண்டை போடலாம். ஆனால் அடிபட்டா மட்டும் ஃபஸ்ட்டு வந்து அந்த ஆர்மரில் தான் விழுகும், அவனுக்கு அடிபடாது. அவன் ரெஸ்ட் எடுத்த நேரத்தில் அவனுக்கு ஃபெட்டிக் லெவலும் குறைஞ்சிருச்சு, கொஞ்சம் ரெக்கவர் ஆகிட்டான். சரி, இன்னும் கொஞ்சம் ஃபர்தராக போய் பார்க்கலாம் அப்படின்னு உள்ளே போகிறான். அங்கே ஒரு பெரிய கதவு இருக்குது. அந்த பெரிய கதவை திறக்கிறான். கதவை திறந்த உடனே ஒரு பெரிய காற்று பயங்கரமாக மேலே வந்து மோதுது. அவன் நினைக்கிறான், என்னோட கட் ஃபீலிங் வந்து இப்போ ஏதோ ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லுது, கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு. அவன் உள்ளே போகிறான். அது வந்து ஜான் விக்கில் வர மாதிரி பெரிய ரூம் மாதிரி இருக்குது. மேலே லைட் எல்லாம் ஒன்று ஒன்றா எரிய ஆரம்பிச்சிருது. அந்த இடமே பிரைட்டாக இருக்குது. அந்த ரூமுக்கு அந்த எண்டில் ஒரு த்ரோன் இருக்குது. அந்த த்ரோனில் யாருமே இல்லை.
தெரியல. ஆனால் அப்போ தான் அங்கேருந்து ஒருத்தன் நடந்து வரான். அவன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான், ஆர்மர்லாம் ரொம்ப சூப்பராக போட்டிருக்கான். அவன் நடந்து வர தோரணையே சரியில்லை அப்படின்னு நினைக்கிறான் சங்கோட மைண்டுக்குள்ளே வந்து இப்போ ரொம்ப ப்ரெஷர் ஆயிடுச்சு. அவன் முத டபுள் லெஜெண்டில் எப்படி ஃபீல் பண்ணானோ அதே மாதிரி இப்போ ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவன் நடந்து வந்து சங்கை ஃபேஸ் பண்ணி நிற்கிறான். அவன் நேம் டேக் வந்து ரெட் கலரில் இருக்குது அப்படின்னா அவன் சங்கோட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான். நைட் கமாண்டர் இக்ரீஸ் அப்படின்னு போட்டிருக்கு அதில். அவன் அங்கேருந்து பறந்து வேகமாக ஓடி வந்து சங்க அட்டாக் பண்ணுறான். சங்குக்கு ஒரே ஷாக்கு, என்னடா இவ்வளோ வேகமாக ஆறானே அப்படின்னு. அவனோட அட்டாக்லாம் ரொம்ப பவராக இருக்குது, சங்கனால ஈடு கொடுக்கவே முடியல. யாரா அவன் இவ்வளோ ஹெவியான ஆர்மர் போட்டும் இவ்வளோ வேகமாக அடிக்கிறானே அப்படின்னு சங்க நினைக்கிறான். சங்கம் அங்கிட்டு போயிட்டு அவன் அடிக்க பார்க்குறான். ஆனால் அவன் எல்லா அட்டாக்கையும் அவன் தடுத்துடுறான். அந்த இடத்துல ஒரு பெரிய பேட்டிலே நடக்குது. 2 பேரும் மாற்றி அடிச்சுக்கிறாங்க. சங்கம் இப்போ நினைக்கிறான் 2 பேரும் ஒரே ஸ்பீடில் தான் இருக்கும், ஆனால் அவன் என்னோட ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கான். அதனால தான் என்னோட கத்தி வச்சு அவனை எதுவுமே பண்ண முடியல. நான் எப்படி அடிச்சு ஜெயிக்க போறேன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கான். கத்தி இல்லாமல் அவனை கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவன் கத்தி உள்ள வச்சுட்டான். 2 பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் மீட் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கட் பண்ணிட்டு இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஹண்டர் அசோசியேஷனில் அந்த சீஃப் ஹெட் வந்து உட்காந்துருக்காரு. அந்த நேரத்தில் அவரோட ஜூனியர் வந்து அவன் ஆஃபீஸ்க்கு வரான். அப்போ வந்து அந்த ஹெட் சீஃபுக்கு வந்து ஒரு ஃபோன் வருது. ஃபோனில் யார் அப்படின்னு பார்த்தோம்னா டாப் சீக்ரெட்டான ஆப்ரேஷன் போகிறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அந்த இஸ்ராங் ஹண்டர்ஸ் தான். அவன் சொல்கிறான், இந்த ஆப்ரேஷன் அப்ரூவ் பண்ணதுக்கு உங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். அதுக்கு அவர் சொல்கிறாரு, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நீ தான் இன்டர்வியூஸ்லாம் போயிட்டு ஜெஜுவேலானோட பேரை வந்து மக்கள் மனசில் லைவாக வச்சிருந்தேன், டிவியில் நியூஸ் பேப்பர்லாம் அதை பற்றி பேசியிருக்கேன். அதுக்கு கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் ரொம்ப ஸ்மாலான ஹெல்ப் தான். நீங்கள் அப்ரூவ் பண்ணனால அவங்க யாரும் தப்பாக பேசல அப்படின்னு நான் கேட்குறான். எவன் என்ன பேசினா நான் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அந்த கமாண்டர் சீஃப் சொல்லிடுறாரு. நீங்கள் எல்லாரும் பார்த்து போயிட்டு வாங்க, சேஃபாக இருங்க, ஜெஜுவேலான் வந்து ரொம்ப டேஞ்சரானது அப்படின்னு சொல்கிறாரு. நாங்கள் வந்து எனிமேட்டை போயிட்டு ஃபர்ஸ்ட் கான்டாக்ட் பண்ணுறோம், அவங்க எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு அடுத்து நம்ம முடிவு எடுக்கலாம். அந்த இஸ்ராங்கிட்ட சொல்கிறான், என்னை பொறுத்த வரைக்கும் அந்த 3rd ரைடு வந்து இன்னும் முடியவே இல்லை, இங்கேருந்து கிளம்புறோம் அப்படின்னு சொல்கிறான். இங்கே கட் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா சங் வந்து இங்கே ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். ஆனால் அவனால் சுத்தமாக ஈடு கொடுக்கவே முடியல, ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கான். இவனை வந்து என்னோட பவர் வச்சு அடிக்க முடியாது, ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கான், அதனால நான் அவனோட ஸ்பீடை வச்சு மேட்ச் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட டேஷ் அப்படின்ற ஒரு ஸ்கில் யூஸ் பண்ணுறான். ஸ்பீடை அடிச்சுட்டே இருக்கும்போது அந்த பீஸ்ட் அவனோட ஸ்பீடை வந்து மேட்ச் பண்ணுது. ஆனால் சங் வந்து ட்ரிக்காக ஒரு மூவ் பிளான் பண்ணி அந்த பீஸ்ட்டை கழுத்தில் ஒரே ஒரு டேட் அடிச்சிட்டான். அவன் அடிச்ச உடனே அந்த பீஸ்ட்டுக்கு வந்து பயங்கரமாக கோவம் வந்துருச்சு, இன்னும் வெறியாக ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அங்கே அங்கிட்டு தூக்கி போட்டு வேகமாக ஓடி போய் ஃபுல் பவர் யூஸ் பண்ணி அடிச்சுக்கிட்டே இருக்க. அவனை கடைசியில் சங்கை வந்து த்ரோன் கிட்ட தூக்கி போட்டுருச்சு. சங் வந்து இப்போ த்ரோனில் உட்காந்துட்டு ரெக்கவர் பண்ணிட்டு இருக்கான். கட் பண்ணிட்டுங்க சங்கோட தங்கச்சியை கட்டுறாங்க. அவன் வந்து சங்க டின்னர்லாம் எடுத்து வச்சுட்டு அவன் ஹோம்ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டான். நான் இங்கே பார்த்தோம் அப்படின்னா சங் வந்து எந்திரிக்கவே முடியாமல் அந்த த்ரோன்லேயே உட்காந்துட்டான். நைட் கமாண்டர் வந்து சங் முன்னாடி நின்று வெயிட் பண்ணிட்டே இருக்கான் அடிக்கலாம் அப்படின்னு. அவ்வளோதான் இவனோட கதை முடிஞ்சிருச்சு அப்படின்னு அந்த பீஸ்ட் நினைக்குது. அந்த நைட் கமாண்டர் வந்து கையை மேலே தூக்குறான். தூரத்துல இருந்து அவனோட கத்தி வந்து அவன் கிட்ட பறந்து வந்துருச்சு. இது முடிஞ்சது நம்ம கதை அப்படின்னு சங் ஒரே போட்டுடலாம் அப்படின்னு பார்க்குறான். அதுதான் நடக்கல. சங் வந்து இன்னும் கிவ் அப் பண்ணல, அவனோட கையை வச்சு அந்த அட்டாக்கை தடுத்துட்டான். நான் இன்னும் தோத்து போகலடா அப்படின்னு சொல்லிட்டு வெறித்தனமா அந்த பீஸ்ட் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அந்த பீஸ்ட்டை தரன்னு அங்கிட்டு இழுத்துட்டே போறான், அடிச்சுக்கிட்டே போறான். ஓங்கி செவத்துல அந்த பீஸ்ட்டை தள்ளி விட்டான். அவனோட இன்வென்ட்ரியில இருந்து அந்த கத்தி எடுத்துட்டு மறுபடியும் அந்த பீஸ்ட் அடிக்கிறான். அவனுக்குள்ள இப்போ மிருகத்தனமான ஒரு வெறி வந்துருச்சு. அவனோட உயிரை கொடுத்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். கடைசியில் கண்ணை திறந்து பார்த்தா அந்த பீஸ்டோட கழுத்துல சங்கோட கத்தி இருக்கு. அந்த பீஸ்ட் வந்து இப்போ இறந்து போயிருச்சு. சங் நினைக்கிறான், என்னடா அவ்வளோதானா முடிஞ்சிருச்சா அப்படின்னு. அப்போ வந்து சங்குக்கு நோட்டிஃபிகேஷன் வருது, நீங்க வந்து நைட் கமாண்டர் இக்ரீஸை கொண்டுட்டீங்க அப்படின்னு. சங் வந்து இப்போ பெருமூச்சு விட்டு அந்த இடத்துல உட்காந்துட்டான், ரெக்கவர் பண்ணிட்டு இருக்கான். அந்த பீஸ்ட்டை கொண்டது வந்து சும்மா ஃப்ளூக்கில் வந்தது தான். என்னோட ஸ்கில்ஸ் இதை கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே கம்மி. ஒரு இடத்துல மிஸ்டேக் பண்ணியிருந்தேன் அப்படின்னாலும் நான் நேரம் இறந்து போயிருப்பேன். அவனுக்கு அந்த நேரத்தில் 4 ரிவார்ட் கிடைக்குது. என்ன ரிவார்டு அப்படின்னா நிறைய கோல்ட் காயின்ஸ் கிடைக்குது அவனுக்கு, ஒரு பவுச் ஃபுல்லாக. அந்த நைட் கமாண்டரோட ஹெல்மெட் வந்து அவனுக்கு கிடைக்குது, அது வந்து எஸ் ரேங்க் லெவலில் இருக்குது. அவனோட ஒரு சில ஸ்கில்ஸை வந்து அது 20% கூட்டிடுது. அவன் நினைக்கிறான், இவ்வளோ சூப்பரான குவாலிட்டியில் இதுக்கு முன்னாடி என்கிட்ட கேரே இருந்ததில்லை அப்படின்னு. அந்த 3வது ரிவார்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த நைட்டு கிட்ட இருந்து ஒரு ரூன் ஸ்டோன் கிடச்சிருக்கு. இது என்ன ஸ்கில் அப்படின்னு தெரியலையே, சரி பரவாயில்ல அப்புறமா கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். 4வது அவனுக்கு வந்து ஒரு டெலிபோர்டேஷன் ஸ்டோன் மறுபடியும் கிடச்சிருக்கு. ஆனால் இன்வென்ட்ரி ஃபுல்லாக இருக்கனால அது வந்து அதுக்குள்ளே போக மாட்டுது. ஏன் இப்போ டெலிபோர்டேஷன் ஸ்டோன் கொடுக்குறாங்க அப்படின்னு அவன் நினைக்கிறான். அந்த ஜாப் சேஞ்ச் குவெஸ்ட் வந்து இதுதானா அப்படின்னு அவன் நினைக்கிறான். முடிஞ்சிச்சோ அப்படின்னு நினைக்கிறான். அதுதான் கிடையாது, அவனோட ஜாப் சேஞ்ச் குவெஸ்ட்டே இனிமே தான் ஆரம்பிக்குது. இது வந்து சும்மா ட்ரைலர் தான், இனிமே தான் மெயின் பிக்சரே இருக்கு. அந்த ரூம்குள்ளே திடீர்னு அங்கங்கே போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. அந்த போர்ட்டலுக்குள்ளே இருந்து பீஸ்ட் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அவனுக்கு அந்த நேரத்தில் நோட்டிஃபிகேஷன் வருது, சர்வைவ் as much as possible அப்படின்னு. அதை ஃபாலோ பண்ணி இன்னொரு நோட்டிஃபிகேஷன் வருது, குட் லக் அப்படின்னு. குட் லக்கா, என்னடா சொல்றீங்க அப்படின்னு அவன் யோசிக்கிறான். அந்த நேரத்தில் வந்து ஒரு டைமர் நோட்டிஃபிகேஷன் வருது, அதுக்கு எண்டே கிடையாது, போயிட்டே இருக்கு. போர்ட்டலுக்குள்ள இருந்து நைட் பீஸ்ட் எல்லாம் வந்துகிட்டே இருக்காங்க ஒரு ஆளா. சங் நினைக்கிறான், ஓ இவங்க தானா, இவங்கெல்லாம் நான் மேனேஜ் பண்ணிடுவேன், நைட் கமாண்டர் இக்ரீஸ் மாதிரி ஆள் வந்தால் தான் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு. ஆனால் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா அவனுக்கு நிறைய பேர் இருக்காங்க. சங் வந்து இப்போ நினைக்கிறான், இவனுங்களை என்னால் சமாளிக்க முடியுமா அப்படின்னு. கட் பண்ணிட்டு இங்கே எஸ்ராங் கண்டர்ஸ்லாம் காட்டுறாங்க. அவங்க வந்து ஹெலிகாப்டர் எல்லாரும் ஏறி கிளம்பிட்டாங்க. சங் வந்து இந்த நைட்டு கிட்ட எல்லாம் ஃபைட் பண்ணிட்டே இருக்கான். ஆனால் அந்த போர்ட்டலுக்குள்ள இருந்து அவங்க வந்துகிட்டே இருக்கானுங்க, ஸ்டாப் பண்ணவே மாட்டானுங்க. சங் நினைக்கிறான், இந்த குவெஸ்ட் வந்து நான் எவ்வளோ நேரம் சர்வை பண்ணுறேன் அப்படின்னு பார்க்குறாங்க. அதனால நான் ஸ்டெல்த் மோட் ஆக்டிவேட் பண்ணுறேன் அப்படின்னு 200 மேனா பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டான். அதை யூஸ் பண்ணிட்டு ஒரு பில்லர் பின்னாடி வந்து அவன் ஒழிச்சிக்கிறான். அந்த நேரத்தில் அவனோட ஹெல்த் பார்க்குறான், 190 தான் இருக்குது. சரி நான் வந்து ஷாப்பில் பர்ச்சேஸ் பண்ணுறேன் ஹெல்த் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அந்த நேரத்தில் மேஜ் பீஸ்ட் வந்து ஒரு ஸ்பெல் போடுது. அது போட்ட உடனே சங்கோட இன்விசிபிள் பவர் வந்து உடஞ்சி போச்சு. இப்போ எல்லா நைட்டும் சங்க பார்க்க முடியுது, அவனை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. நான் என்னோட எந்த ஸ்கில்லுமே யூஸ் பண்ண முடியாதுன்னு அவன் நினைக்கிறான். அந்த நேரத்தில் பின்னாடி இருந்து ஒரு நைட் அவனை முதுகுலேயே போட்டுருது, அவனுக்கு ரத்தம் வந்துடுது. எவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்னு டைமர் பார்க்குறான், 5 நிமிஷம் தான் இருக்கு, இதுக்கு மேலே முடியாதரா சாமி அப்படின்னு அவனோட டெலிபோர்டேஷன் ஸ்டோன் எடுத்து பார்க்குறான். ஆனால் ஒரு நைட் வந்து அவனை அட்டாக் பண்ணும்போது டெலிபோர்டேஷன் ஸ்டோன் வந்து பறந்து போயிடுச்சு. அவனை நோக்கி எல்லா நைட்டும் ஓடி வந்துட்டு இருக்காங்க. முடிஞ்சது
கதை அப்படின்னு அவன் மனசுக்குள்ள நினச்சிட்டான். இதோட இந்த எபிசோடு வந்து முடியுது. அடுத்து என்ன நடக்குது அப்படின்றத அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பாய்.